வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. உழைக்கும் மக்களின் உரிமைகள் உறுதி செய்யப்படும். ஜனாதிபதியின் மே தின செய்தி. தேர்தலுக்கு பின்னர் நிச்சயம் மின் கட்டணம் அதிகரிக்கும். நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்த அரசாங்கம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. பிள்ளையான் சிறையில் நீலி கண்ணீர் வடிக்கும் கருணா. ஊழலால் தேசிய ஹீரோவான பிள்ளையான் முகத்திரையை கிழித்த பிரதமர். ரஷ்யா வடகொரியாவுக்கான புதிய பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பம். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இம்முறை நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றனர். ஒரு சில குடும்பங்கள் மற்றும் பரம்பரைகளால் 76 ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் செயல்பட்டனர். அந்த மக்கள் ஆணையின் அபிலாஷைகளை உணர்ந்து நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அலவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களை சென்றடையும். இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கக்கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்து விட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சி கல்வி பிரிவு செயலாளர் புபுது ஜெயகுட இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கொழும்பு துறைமுகத்துக்குள் இந்திய போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலை ஒன்று தொடங்குவதற்கு ஆயத்தமாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்தியாவுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அமைச்சரவை அமைச்சர்கள் கூட கண்டதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிந்த அமைச்சர்கள் பலர் இந்த விடயத்தை உறுதி செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளதாக அறிவித்த போதிலும் இந்திய ஊடகங்கள் 10 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டதாக அறிவித்துள்ளன. இந்திய போர் ஆயுத உற்பத்தி சாலை, போர் களஞ்சிய சாலை என்பனவற்றை இலங்கையில் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய பாதுகாப்பு செயலாளர் அந்நாட்டு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் என புபுது ஜெயகுட சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தகவல்கள் பொய்யாக இருந்தால் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து சரியான தகவல்களை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உண்மையான நிலைமைகளை அரசாங்கம் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்திய அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளராக செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த உடன்படிக்கைகளினால் பிராந்திய வலயத்தில் இலங்கை பாரிய போர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதாகவும் சுதந்திரத்தின் பின்னர் எந்தவொரு அரசாங்கமும் இலங்கையின் இறையாண்மையை இவ்வாறு காட்டிக் கொடுத்ததில்லை என புபுது ஜெயகுட குற்றம் சுமத்தியுள்ளார். பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும். ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் 4 வருடங்கள் சிறையில் இருந்தவர். அவர் அப்போது நிரபராதி என வெளியே வந்தவர். அவ்வளவு காலத்துக்கு யார் பதில் சொல்வது? அதுபோன்றுதான் தற்போது அவருக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதற்காக வேண்டி வெளிநாட்டில் இருக்கின்ற ஊதுக்குழல்கள் கத்திக் கொண்டிருப்பார்களே.
வருகிறார்கள் என முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பு மாவட்டம் பன்குடாவெள்ளி 14ஆம் வட்டாரத்துக்கான தேர்தல் பரப்புரை காரியாலயம் வட்டார வேட்பாளர் சின்னத்தம்பி ரவிச்சந்திரன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை பதுளை வீதி இலுப்படிச்சேனையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எத்தனையோ பேர் பாவிக்கிற குளத்தை வந்து உடைக்கிறான். 3 எம்பி மாதிரி அந்த இடத்துக்கு என்ன நமக்கு தேர்தல் சொல்லுவாங்க, இந்த மேச்சத்திர பிரச்சனையை முடிச்சுத்தார, அந்த பிரச்சனை முடிச்சுத்தார, இந்த பிரச்சனை முடிச்சார். தேர்தல் வெண்ட உறவு அந்த பக்கமே போயில மயிலத்து மடுக்கள் அந்த வாக்குறுதி மட்டும் கதைப்பான். இதுகளை நம்பி நான் வாக்களித்து அளித்து அதுக்காக தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டணி பண்றதை கொண்டு வந்தீங்க உங்களுக்கு. அப்ப அதை சிறந்த முறையில நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப அதுக்காக நாங்க நல்ல ஒரு அத்திவாரத்தை போட்டு தந்திருக்கோம், எங்களோட மக்களை காப்பாற்றுறோம். அப்ப அந்த வகையில பார்க்கக்குள்ள நீங்க இதுல விழிப்பாரிக்கணும். தவறான பிரச்சாரங்களை சும்மா எடுத்துருவாங்க. அப்ப இதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க. அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது. அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும், தெளிவாக்குங்க மக்களுக்கு. நம்ம இலங்கை அரசாங்கத்துல அது ஒரு விதி மாதிரி. ஒரு அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு பேரையும் முடிச்சு உள்ள விடுவாங்க. கொஞ்ச காலம் திருப்பி அடுத்தவன் வந்தா இவன் இடத்துக்கு உள்ள விடுவாங்க. இது எல்லாருக்கும் இப்ப இந்த அரசாங்கத்திலேயே அடுத்த முறை போவாங்க உள்ளு. இதுதான் பலமையான விஷயம். முழங்காரி நானும் உள்ள இருந்து வந்தேன் தான். அப்ப இது பலமையான நடக்கு. அதான் அரசியல் பழி வாங்குது. அப்ப இது எங்களை மக்களையும் எங்களோட இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்க பொருள். இதை பற்றி நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றதை நாம உணர்வுபூர்வமா சிந்திக்கும். பிள்ளையான் சிறையில கிடக்குறால் ஒரு கொடுமையான விடயம். ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையில கிடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் சிறைச்சாலை அனுபவத்தில் இருந்து நிரபராதி என்று அனுப்பினாங்க. அப்ப அந்த அவ்வளவு காலத்துக்கு ஆறு பதில் சொல்றோம். அவ்வளவு மீண்டாங்க 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு நிரபராதி தெரிஞ்சது. அப்ப அதே மாதிரிதான் இது ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்ப தேடி தீர்றாங்க. இல்லையும் ஆதாரம் இருக்காங்க. அதுக்கு அங்க வெளிநாட்டுல கிடக்குற ஊது உலக சும்மா கிடந்து கத்திட்டு கிடக்கு. தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சியினும் உணராமையினால்தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகிறார்கள் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டில் பாரம்பரிய கட்சிகளால் மக்கள் ஏற்கனவே நிராகரித்த ஊழல் நிறைந்த வீணான அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியவில்லை. இதன் விளைவாக பலர் இப்போது சுயாதீன குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதே பழைய முகங்கள்தான். இது பழைய மதுவை புதிய லேபிள்களுடன் புதிய போத்தல்களில் போடுவது போன்றது. இப்போது அவர்கள் புதிய பெயர்கள் மற்றும் சின்னங்களுடன் தங்களை மறுபெயரிட முயற்சிக்கின்றார்கள். எதிர்க்கட்சியின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதால் அவர்கள் போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான கேள்வி எழுந்துள்ளது. அதனால்தான் அவர்கள் திசை காட்டியை தோற்கடிக்க பரஸ்பர ஒப்பந்தங்களை எட்டத் துடிக்கிறார்கள். எதிர்க்கட்சியினும் தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை உணரவில்லை. அதனால்தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் இப்போது தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகிறார்கள். எதிர்க்கட்சியினும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு 6ஆம் திகதி பாடம் கற்பிக்கப்படும். நமக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. ஆனால் நாம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் அதற்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதே தோல்வியுற்ற வழிகளில் வெற்றி பெற முடியாது என்பதை அது புரிந்து கொள்ளும். இந்த நாட்டு மக்கள் தங்கள் நடைமுறைகள், தத்துவம் மற்றும் நடத்தையை மாற்றாவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் புதிய பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் முக்கிய வளர்ச்சியை குறிப்பதாக வடகொரியா அறிவித்துள்ளது. குறித்த பாலத்தை நிர்மாணிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த பல வருடங்களாக இடம்பெற்றன. எனினும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடந்த ஆண்டு வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது இதற்கான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டது. யுக்ரைன் போருக்காக ஆயுதங்களை வழங்கி அதற்கு மாற்றீடாக வடகொரியா பொருளாதார மற்றும் ராணுவ நன்மைகளை பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.